சேனல் மூலமாக அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டைப் 3 பார்த்தோம். இப்போ டைப் 4. டைப் 4னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிளில் கேட்டிருந்தா எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். At what time between 10 to 11 will be the hands of a clock be at right angle? எந்த டைமில் 10 மணிக்கும் 11 மணிக்கும் நடுவில் நம்மளுக்கு வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரி உருவாகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா, ஈஸியான ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ், ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸ் டாட் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3, அதுக்கப்புறம் வந்து இன்ட்டு 60/11. இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப மனப்பாடம் இந்த கஷ்டம் கிடையாது. எக்ஸ் டாட் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு 60/11. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து சம்ம போட போகிறோம். ஏன் இங்கே 3 போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து 90 டிகிரினா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இங்கே 30 டிகிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிப்போம். 30 டிகிரி ஓகேங்களா. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 90 டிகிரி வேணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 × 30 90 டிகிரி வரும். அதனால தான் 3ன்னு போடுறோம். போனாட்டி 180 டிகிரி பார்த்தோம் 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். 6 × 30 வந்து 180 டிகிரி போன டைப் 2ல. அதாவது 180 டிகிரி எப்போ உருவாக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து 90 டிகிரி கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் டாட் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு 60/11 அப்படின்னு போடுறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 12 ஆர் 12க்குள்ள வந்தா, அதாவது எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ வந்து 12 இல்லை 12 அதுக்கு மேலே வந்தா நம்ம என்ன பண்ணோம், 12ஆல நம்ம என்ன பண்ணோம் சப்ராக்ட் பண்ணோம். 12லேருந்து சப்ராக்ட் பண்ணோம். சப்போஸ் இதே எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3யோட வேல்யூ வந்து இப்போ வந்து 0க்குள்ள வந்தா நம்ம என்ன பண்ணோம்னா 12 வந்து ஆட் பண்ணோம். திரும்ப சொல்றேன் பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3யோட வேல்யூ வந்து 12க்கு மேலே வந்துச்சுன்னா, இங்க நம்ம சம் போடும் போது இந்த சம் போடும் 12க்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் 12ஆல மைனஸ் பண்ணோம். இதே எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3யோட வேல்யூ வந்து 0க்குள்ள வந்துச்சுன்னா 12 வந்து ஆட் பண்ணோம். இந்த சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கினா போதும். சம்ல எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் ஈஸியா இது கேட்டாலும் போட்டுடலாம். இப்போ பாருங்க இந்த சம் போட போறோம். 10லேருந்து 11க்குள்ள நம்ம வந்து அந்த கிளாக்ல 1 ஹவர்ல நம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்பலாம் உருவாகும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம என்ன பண்றோம் எக்ஸ் டாட் எக்ஸ் ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் யூஸ் பண்ணிக்கணும். +3 அப்புறம் வந்து இன்ட்டு 60/11 யூஸ் பண்றோம். இது பிளஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம். ஏன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ 10 மணி கேட்டிருக்கான் பார்த்தீங்களா. எக்ஸோட வேல்யூனா இதை தான் எடுத்துக்கணும். பேஸ் வந்து இதுதான் எடுத்து 10 தான் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 10. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா 10 டாட் 10 + 3 இன்ட்டு 60/11 அப்படின்னு தான் போடணும். இப்போ வந்து 10 டாட் 10 3 கூட்டினா என்ன வரும்னா 13 இன்ட்டு 60/11 போடுவோம். நான் சொல்லியிருக்கேன் 13 வந்தா இப்போ வந்து இதோட ஆன்சர் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3யோட வேல்யூ வந்து 12க்கு மேலே வந்தா 12 வந்து மைனஸ் பண்ணோம். அப்போ இது வந்து 13ன்றது 12க்கு மேலே. அப்போ நம்ம என்ன பண்ணோம் 13ல இருந்து நம்ம எதை மைனஸ் 12 மைனஸ் பண்ணா அப்புறம் 60/11 போடுறோம். நெக்ஸ்ட் 10 13லேருந்து 12 போச்சுன்னா 1 இன்ட்டு 60/11 இப்படி வருது. இப்போ வந்து கடைசியா 10 டாட் 1 இன்ட்டு 60/11 என்ன வரும்னா 60/11 தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் 10 அப்படியே போடுறோம். 60/11னா 60யை 11ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது 5 × 11 வந்து 55. அப்போ பேலன்ஸ் வந்து 5. அப்போ நம்ம QRT ஸ்டெப் பிரகாரம் எப்படி போடலாம்னா இப்போ வந்து Qவோட வேல்யூ வந்து கோஷன்ட் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து கோஷன்ட் வந்து 5, அப்புறம் வந்து ரிமைண்டர் வந்து 5, இது சாரி ரிமைண்டர் வந்து 11, இது பேலன்ஸ் வந்து 5 5 11 55 60. அப்போ இங்க என்ன வரும்னா 5 5/11 வருது. அப்போ ஆன்சர் வந்து 10 மணி 5 நிமிஷம் 5 செகண்ட்ல வந்து 90 டிகிரி இருக்கும். அதுக்காக தான் இது. இப்போ இது வந்து இதே நெக்ஸ்ட் வந்து 2 டைம் வரும், இன்னொரு டைம் வரும். ஓகேங்களா. இப்போ அதை வந்து நெக்ஸ்ட் இன்னொரு டைம்ன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸ் பிளஸ் 3ன்றதை பார்த்தோம். இப்போ அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 10 வச்சு -3ல போடுவோம். ஏன்னா 1 ஹவர்ல வந்து 2 டைம்ஸ் வருது ரைட் ஆங்கிள். இப்போ நம்ம என்ன பண்றோம் +3 வச்சு போட்டோம். இப்போ -3 வச்சு இப்போ -3 எக்ஸோட வேல்யூ அதே 10 தான். இதுலயே அதே வேல்யூ எக்ஸோட பேஸ் 10 தான் வச்சுக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 10னா நம்ம என்ன பண்றோம் 10 டாட் 10 +3 ஏற்கனவே போட்டோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிச்சு. இன்னொன்று -3 போட்டு இன்ட்டு 60/11 அப்படின்னு போடணும். இப்போ வந்து 10 போட்டு 10லேருந்து 3 கழிச்சா என்ன வரும்னா 7. இப்போ பாருங்க 7ன்றது நம்ம 2 கான்செப்ட் சொல்லியிருப்போம். ஓகேங்களா. அது பிரகாரம் தான் நம்ம போட போறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா 7ன்றது 12ஓட கம்மி தான். அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம 7ன்றது அப்படியே போட்டு இன்ட்டு 60/11 அப்படின்றத போடுறோம். நெக்ஸ்ட் 10 அப்படியே போடுறோம். 7 நம்ம என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்ணோம். 7 6 60ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன 7 × 60 420 போடுறோம். இப்போ 10 அப்படியே போடுறோம். 420 நம்ம என்ன பண்றோம் அதே மாதிரி டிவைட் பண்றோம் 11ஆல டிவைட் பண்ணும்போது 42 வந்து மொத்தம் 3 11 வருது. 3 11 33. இங்க பாருங்க இதை மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணும்போது இது எவ்வளவு வரும்னா 9. அப்போ 8 11 88. இங்க பேலன்ஸ் 2.
இப்போ நம்மளுக்கு இந்த QRD மெத்தட் பிரகாரம் எழுதுறோம். QRD மெத்தட் பிரகாரம் கோஷன்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது கோஷன்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் 38 கோஷன்ட் 11 டிவைசல் பண்றோம். பேலன்ஸ் வந்து 2. அப்போ 38 2/11. அப்போ இங்க 38 2/11. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டின் பாருங்க 10க்கும் 11 நடுவில் கேட்டதுனால ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு பிளஸ் பண்ணும்போது வந்தது, இன்னொரு ஆன்சர் மைனஸ் பண்ணணும் வந்தது. இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3ல நம்ம என்ன யோசிக்கணும் 12க்கு மேல வந்தா நம்ம என்ன பண்ணோம் 12க்கு மேல வந்தா நம்ம வந்து என்ன பண்ணோம் 12ல இருந்து மைனஸ் பண்ணி போடணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல இதே 12க்குள்ள நம்ம என்ன பண்றோம் ஆட் பண்ணி போடணும். இது அப்படியே வந்துச்சு 7 அப்படியே வச்சு போட்டுறாரு. அப்போ டைமிங் வந்து 10 38 2/11. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ நம்ம ரெண்டாவது சம் பார்ப்போம். போன சம் வந்து 10க்கும் 11 நடுவில் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது சம் பாருங்க 2 மணிக்கும் 3 மணிக்கு நடுவில் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் என்னென்ன டைம்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து எந்தெந்த டைம்ல இப்போ நம்ம சொல்லிக்க ஃபார்முலா பாருங்க, ஈஸியான ஃபார்முலா x டாட் x பிளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு 60/11 தான். ஏன் 3 போறோம்னு சொல்லியிருக்கேன், ரைட் ஆங்கிள் அப்படின்னா 90 3 × 30 மல்டிப்ளை பண்ணா 90 வரும், அதனால தான் போடுறோம். இப்போ வந்து இந்த ஃபார்முலா ஜஸ்ட் ஈஸியான மனப்பாடம் பண்ணிக்கலாங்க, ரொம்ப நீங்க வந்து இது கஷ்டப்பட வேணாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ எக்ஸோட வேல்யூனா எப்படி இதுல தெரிய வேண்டியது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ எக்ஸோட வேல்யூனா பேஸ் டைம் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருவோம் பாத்தீங்களா, 2ல இருந்து 3 4ல இருந்து 5. இப்போ 4ல இருந்து 5 கேட்டாலும் பேஸ் டைம் 4. இப்போ 8ல இருந்து 9 கேட்டா பேஸ் டைம் 8. அப்போ நமக்கு வந்து இதோட பேர் 2, இது 3 எடுத்து விடாது 2 தான், 2ல இருந்து 3 மட்டும் 2 தான் பேஸா வச்சுக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வச்சுக்கிறோம் நம்ம 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 2ன்னு வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் இங்க சப்ஸ்டிட் பண்றோம் எக்ஸோட வேல்யூ 2 அப்புறம் இஸ்ட் அப்புறம் எக்ஸோட வேல்யூ 2 பிளஸ் ஆர் மைனஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை போடணும் ரெண்டும் பிளஸ் போடணும் மைனஸ் பண்ணோம். 1 ஹவர்ல 2 டைம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். அப்போ நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் பிளஸ்ன்றதை சப்ஸ்டிட் பண்றோம் +3 அதுக்கப்புறம் வந்து இன்ட்டு 60/11 அப்படின்றத போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 2 2 3 கூட்டினா நம்ம என்ன வரும்னா 5 இன்ட்டு 60/11 அப்படின்றத போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா 2 5 60 எவ்வளோ 300 300/11 அப்படின்னு போட்டுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 இப்போ நம்ம என்ன பண்றோம் 300 11 டிவைட் பண்ணோம். இப்போ 300 14 டிவைட் பண்ணும்போது 300/11. இப்போ 30 எடுத்துங்க, 30ல நம்மளுக்கு வந்து எத்தனை 11 இருக்கும் 2 11 22. அப்புறம் என்ன பண்றோம் 80 8 0. இப்போ வந்து 80ல எத்தனை 11 இருக்கும் அப்படின்னா 7 11 7 11 77. அப்போ வந்து 3. இப்போ நம்ம அந்த QRD பிரகாரம் QRD அது பிரகாரம் நம்ம போட போறோம். இப்போ QRD பிரகாரம் நம்ம என்ன பண்ணா Qனா கோஷன்ட். இப்போ நம்மளுக்கு வந்து கோஷன்ட் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். கோஷன்ட் நம்மளுக்கு என்ன வரும் இதுல நம்மளுக்கு கோஷன்ட் 27. அப்ப 27 அப்புறம் வந்து இங்க வந்து நம்ம டிவிசிபிள் எதால டிவைட் பண்றோம் 11ஆல. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து ரிமைண்டர் வந்து 3. அப்போ நம்மளுக்கு வந்து 27/3/11 வருது. அப்போ நம்ம 2 இதை நம்ம என்ன பண்றோம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை மாத்தும் போது 27 3/11. இது ஒரு டைமிங். பிளஸ் பண்ணும்போது 2 மணி 27 நிமிஷம் 3 செகண்டுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ஒரு டைம் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 1 ஹவர்ல 2 டைம் வரும் ரைட் ஆங்கிள். அப்போ நம்ம என்ன பண்றோம் மைனஸ்ல 1 போடணும். இப்போ மைனஸ்ல போடும்போது அதே ஃபார்முலா தான், எக்ஸோட வேல்யூ அதே 2 தான், மாறக்கூடாது. இப்போ அதே ஃபார்முலா நம்ம என்ன பண்றோம் 2:2 நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் இப்போ பிளஸ் போட்டோம், இப்போ வந்து மைனஸ் போடுறோம். இப்போ மைனஸ் போடும்போது -3 இன்ட்டு 60/11 வரும். இப்போ நெக்ஸ்ட் 2 அப்படியே போடுறோம், 2ல இருந்து 3 கழிச்சு என்ன வருதுன்னா -1. அப்புறம் வந்து இது அப்படியே போட்டு இன்ட்டு 60/11 அப்படின்றத போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் 2 நல்லா பாருங்க, 2 கான்செப்ட் தெரியணும். அதாவது எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3 வந்து 12க்கு மேல போச்சுன்னா 12 சப்ராக்ட் பண்ணு, இதே 0க்குள்ள வந்துச்சுன்னா 12 ஆட் பண்ணு, இவ்வளவுதான். மற்றபடி இதெல்லாம் வந்தா கவலை இல்லை, இங்க கேட்கலாம் இது எதுவுமே பண்ணல, இதை பத்தி நான் சொல்லேங்க 5 வந்து அப்படியே போட்டேன், நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா 5 நம்பர் வந்து உங்களுக்கு தேவை எக்ஸ் பிளஸ் 3 ஆன்சர் வந்து வரக்கூடிய அந்த எக்ஸ் பிளஸ் 3 போடும் போதோ இல்லை எக்ஸ் மைனஸ் 3 போடும் போதோ உங்களுக்கு வந்து 12க்கு மேல போச்சுன்னா நீங்க வந்து 12 சப்ராக்ட் பண்ணுங்க. அதே வந்து 0க்கு மற்றபடி எதுனா இருக்கலாம், 0க்குள்ள வந்துச்சுன்னா மைனஸ் 0க்குள்ள 0 தான், 0க்குள்ளனா -1 -2 -1 எது வந்தாலும் 12 ஆட் பண்ணி, இவ்வளவுதான். மற்றபடி இந்த 5 6 12க்குள்ள வந்து எதுவும் கவலைப்பட வேணாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ மைனஸ் வந்துச்சு, மைனஸ் வந்தா என்ன பண்ணோம் 12 இது கூட ஆட் பண்ணோம். அப்போ நம்ம பண்றோம் -1 + 12, அவ்வளவுதான். இங்க அது மேல நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் 60/11 அப்படியே போடுறோம். இப்போ வந்து அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம்னா 2 -1 + 12 நம்ம பெரிய நம்பர் வந்து 12 12 ஒன்று வச்சுன்னா 11 இன்ட்டு 60/11 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் 2 இப்போ நம்ம 11 60 பெருக்கிறோம், 11 60 பண்ணா 16 எவ்வளோ வரும்னா 60 வரும். பாருங்க 16 வந்து நம்மளுக்கு 10 60 போட்டா 600 வரும், 1 வரும், அப்போ 660. அப்போ 660/11. இப்போ நம்ம என்ன பண்றோம் 660 நம்ம எதால் டிவைட் பண்ணா 11ஆல நம்ம டிவைட் பண்ணோம். 11 டிவைட் பண்ணி பாருங்க 6 11 66, மீதி 0 வந்துடுது. இப்போ பாருங்க 6 11 மீதி ஃபுல்லா நம்மள 6 11 66னா இங்க 60, இங்க திரும்ப 0 வந்தா 0 வச்சா 60 தான் வந்துடுது. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன வரும்னா 2 நம்ம என்ன வரும் கோஷன்ட் QRD ஃபார்முலா தான்.
ஓகேங்களா. இப்போ கியூவோட வேல்யூ என்னது 60 டிவைட் பை இப்போ ரிமைண்டர் எவ்வளோ, ரிமைண்டர் வந்து 0 கோஷன்ல 11. இப்போ 0ல 11 அதே தான் வரும். அப்போ நமக்கு என்ன வந்து மொத்தம் 60 தான் வருது. அப்போ 2 டைம் இருக்கா, 60னா மினிட்ஸ், 60 மினிட்ஸ். அப்போ 60 மினிட்ஸ்னா இப்போ வந்து 59 போடலாம், 60 போட முடியாது, 60 ஃபுல் ஆயிடும். அப்போ 60 நம்ம ஆக்சுவல் டைம் என்னது 3, அவ்வளவுதான். இது மட்டும் பாருங்க, 3 போட்டேன்னு 59 தான், 59 போடலாம். 3 மணி தான் அடுத்தது ரைட் ட்ரையாங்கிள்ல இருக்கும். அப்போ 2 மணிக்கு 3 மணிக்கு இடையில 2 டைம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். ஒன்னு வந்து 2 மணி 27 நிமிஷம் 3 செகண்டுக்கு இருக்கும், இன்னொன்று 3 மணியில் தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ நம்ம மூணாவது சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10ல இருந்து 11 பார்த்தோம். ஓகேங்களா. அது கொஞ்சம் புரியாம இருந்தா ரெண்டாவது சம்ல கொடுத்துருப்போம். ரெண்டாவது சம்ல 2ல இருந்து 3 பார்த்தோம். இப்போ பாருங்க 4ல இருந்து 5. இப்போ நீங்களே பிக்கப் பண்ணிக்கலாம், ஈஸியா தெரிஞ்சிடும். எப்படின்னு பாருங்க. இப்போ 4ல இருந்து 5க்குள்ள நம்மளுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்பெல்லாம் வரும், எந்த டைம்ல வரும்? இப்போ 1 ஹவருக்கு 2 டைம்ஸ் தான் வரும். அப்போ இது எந்தெந்த டைம்னா ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ், அதை தான் போட போறோம். ஃபார்முலா பாருங்க. எக்ஸ் டாட் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு 60/11. அந்த எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3 வந்து 12க்கு மேல வந்தா சப்ராக்ட் 12 பண்ணுங்க, இல்ல 0 கம்மியா வந்தா 12 ஆட் பண்ணுங்க. இவ்வளவு, இந்த ரெண்டு கான்செப்ட் தான். இப்போ பாருங்க 4ல இருந்து 5. இப்போ எக்ஸ் வேல்யூ பேஸ் எதை வச்சுக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 4 தான் வச்சுக்கணும். 5 எது ஃபர்ஸ்ட் கேக்குறாங்களோ, எந்த நம்பர் 2ல இருந்து 3 10ல இருந்து எது பேஸோ அதான் ஃபர்ஸ்ட். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன வச்சுக்கணும்னா 4 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க எக்ஸோட வேல்யூ 4னா அப்ப 4 இஸ்ட், இப்போ நம்ம பிளஸ் தான் பண்ண ஃபர்ஸ்ட், அப்புறம் மைனஸ் பண்ண போறோம். இப்போ வந்து 4 பிளஸ் 3 இன்ட்டு 60/11 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க 4 இஸ்ட் 4 3 கூட்டினாவில 7 இன்ட்டு 60/11. இப்போ பாருங்க 4 அப்படியே போடுறோம். 7ன்றது நம்மளுக்கு இந்த ரெண்டு கான்செப்ட்லயும் செட் வரல, ஏன்னா 0 கம்மியா வந்துருக்கலாம், 12 மேல இருந்தா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணா மொத்தம் 7னா அதே 7 போடுறோம். அப்போ நம்ம என்ன பண்றோம், 7 60 மட்டும் பண்றோம். 7 60 எவ்வளோ 420. அப்போ நம்ம 420/11 போடுறோம். இப்போ 420 டிவைட் பண்ணா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும். நம்ம என்ன பண்றோம், 11 டிவைட் பண்றோம். 3 11 எவ்வளோனா 33. ஓகேங்களா. இப்போ வந்து 3 33னா பேலன்ஸ் 9 வரும். இப்போ 90 90ல எத்தனை 11 இருக்கு, 8 11 நம்ம என்ன 88, பேலன்ஸ் 2. இப்போ QRD பிரகாரம் இது எழுதணும். QRD இப்போ QRD பிரகாரம் எழுதும் போது நம்மளுக்கு வந்து கோஷன் எவ்வளோ 38. அப்புறம் பாருங்க ரிமைண்டர் எவ்வளோ 2, டிவைசிபிள் வந்து 11. 38 2/11. அப்போ இங்க என்ன வரும் 4 38 2/11. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டைம் வந்து 4 மணி 38 நிமிஷம் 2 செகண்ட்ல ஒரு ரைட் ஆங்கிளை காட்டும். இப்போ பிளஸ்ல இது. இப்போ இதே நம்ம என்ன பண்ணோம், மைனஸுக்கு போனோம். மைனஸ்ல பாருங்க அதே எக்ஸோட வேல்யூ அதுதான் 4 தான். அப்போ நம்ம 4:4 மைனஸ் போடணும். இப்போ -3 இன்ட்டு 60/11. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 அப்படியே போடுறோம். 4ல இருந்து 3 கழிச்சா 1 இன்ட்டு 60/11 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க 4 அப்படியே போடுறோம். இஸ்ட் 1 60/11 பாருங்க, ஒரு 60 தான் 60/11. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 60 14 டிவைட் பண்ணோம். பாருங்க 60 14 டிவைட் பண்ணா 5 11 55, பேலன்ஸ் 5. இப்போ QRD பிரகாரம் இது எப்படி ஆகலாம், 5Q இது கோஷன்ட் டிவைட் பை 11 ரிமைண்டர். அப்புறம் வந்து இதுக்கும் ரிமைண்டர் வந்து 11 டிவிஷன் 5 வந்து ரிமைண்டர். அப்போ 5 11 11. அப்போ டைம் என்னது 4 மணி 5 நிமிஷம் 5 செகண்ட்ல நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது டைம் காட்டுது. அப்போ பாருங்க இப்போ வந்து திரும்ப ஃபைனலாக சொல்லிடுறோம். 3 சம் எடுத்துருக்கோம் இதில். இப்போ வந்து 10ல இருந்து 11 கேட்டாலும் சரி, 2ல இருந்து 3 கேட்டாலும் சரி, 4ல இருந்து 5 கேட்டாலும் சரி, ஃபார்முலா வந்துடாதீங்க. எந்த 1 ஹவர் கேட்டாலும் 2 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் வரும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம போடும் போது பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் எது இருக்கோ எந்த டைம்ல கேட்கணும் அதான் பேஸா வச்சுக்கணும். பிளஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணு மைனஸ் பண்ணும்போது எக்ஸ்ஆர் பிளஸ், அதாவது எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3 வந்து 12க்கு மேல போச்சுன்னா 12ஆல செப்பரேட் பண்ணுங்க, 0க்குள்ள போச்சுன்னா 12ஆல ஆட் பண்ணுங்க. மற்றபடி அப்படியே போட்டால் 2 டைம் ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ நம்ம 4வது சம் பார்ப்போம். 4வது சம் பாருங்க 8ல இருந்து 8:30, 8 to 8:30க்குள்ள நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா நம்மளுக்கு வந்து 8ல இருந்து 8:30க்குள்ள அப்போ 2 ஆங்கிள் வராது, ஒரே ரேட், அதாவது 1 ஹவர்ல வந்து 2 டைம்ஸ் தான் வரும். 8ல இருந்து 8:30க்குள்ள நம்மளுக்கு ஒரே டைம் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். ஓகேங்களா. இப்போ வந்து இதுல 2 டைம் போடணும் அவசியம் கிடையாது. 1 ஹவர் கேட்டா பிளஸ் போடணும் மைனஸ் போடணும். அதே ½ ஹவர் கேட்டா பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான்றது நம்ம டிசைட் பண்ணணும். +3 போடணுமா -3 போடணுமா அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரே இது போட்டா போதும், ஒரே ரேட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ வந்து கொஸ்டின் பாருங்க 8ல இருந்து 8:30. இப்போ 8ல இருந்து 8:30னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா 8 மணில இருந்து பாருங்க இந்த கிளாக்ல அனலாக் கிளாக்ல 8 மணில இருந்து 8:30க்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால ரைட்டா பாருங்க ஆங்கிள் எப்படி வரும், 8 மணினும் போது இப்படி வரும் சின்ன முள்ளு, இங்க பெரிய முள்ளு வரும். சப்போஸ் சொல்ல வரும் 8ல இருந்து 8:30 இப்படி வரும்போது இதுதான் 8ல இருந்து 8:30. ஓகேங்களா. 8ல இருந்து இந்த டைம்ல எப்போ நம்மளுக்கு வந்து வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டைமிங் இந்த ஆஃப்ல எப்போ வந்து இந்த 8 மணின்றது நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உருவாக்கும், இதான் கொஸ்டின். இந்த ஆஃப்ல கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா இப்போ 8ல இருந்து நீங்க +3ன்னு போட்டீங்கன்னா சப்போஸ் பிளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணா 8ல இருந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இப்படி பிளஸ்ல போயிடும்.
இந்த பக்கம் போயிடும். அது அதனால 8ல இருந்து 9 கேட்கற மாதிரி ஆயிடும். அப்படி கேட்கல, 8ல இருந்து 8 கேட்டிருக்காங்க. அப்போ 8ல இருந்து நம்ம என்ன பண்ணா -3 தான் எடுக்கணும். திரும்ப சொல்றேன் பாருங்க, ½ hour கேட்டாங்களா, இப்போ ஒரே 1 hour கேட்டா நீங்க என்ன பண்ணா +3 போடலாம் -3 போடலாம். ஆப்ஷன்ல 2 இருக்கும், +3 2 டைம் இருக்கும். ஆனா உங்களுக்கு ½ hour கேட்டாலும் எந்த ½ hour கேட்கறாங்க, அதாவது இந்த ½ hour ஃபர்ஸ்ட் ½ hour இந்த பக்கம் இருக்குது கேட்கறாங்களா இல்ல இந்த பக்கம் இருக்கு கேட்கறாங்களா அப்படின்னு யோசிக்கணும். டைம் பார்க்கும்போது தெரியும். 8ல இருந்து 8:30 அப்படின்னா நம்ம என்ன பண்ணா 8ல இருந்து நீங்க 3 மைனஸ் பண்ணுங்க. அப்பதான் இங்கதான் கிளாக் வரும், பெரிய முள்ளு வரும். ஓகேங்களா? இப்ப பிட் நீடில் இங்க வரும்போது அப்ப மைனஸ் பண்ணணும். சப்போஸ் கொஸ்டின் வந்து 8:30ல இருந்து 9 அப்படி கேட்டிருந்தாங்களா, 8:30 இருந்து 9 அப்படி கேட்டிருந்தாங்களா, அப்ப கிளாக் இந்த பக்கம் மாறும். இந்த பக்கம் இருக்க டைமை கேட்கறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப 8 நம்ம என்ன பண்ணோம் +3 பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்கறதுனால மைனஸ் பண்றோம். இதே செகண்ட் ஹாஃப் கேட்டா பிளஸ் பண்ணிருப்போம் டைமை பொறுத்து. ஓகேங்களா? இந்த மாதிரி ½ hour கேட்டா நம்ம வந்து பிளஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ண மாட்டது எந்த ஹாஃப்ல கேட்கறாங்கறத பார்த்து முடிவு பண்ணணும். இப்போ 8ல இருந்து 8 போது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேட்டிருக்காங்க. அப்ப 8ல இருந்து 3 மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த பிக் நீடில் வரும். ஓகேங்களா? அப்ப நம்ம பண்றோம் பிளஸ் மைனஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம், பிளஸ் பண்ணல. அப்ப நம்ம பண்றோம் எக்ஸோட வேல்யூ பாருங்க, அதே பேஸ் 8 தான். எக்ஸோட வேல்யூ வந்து 8. இப்போ 8 மைனஸ் தான் பண்ணோம். ஏன் மைனஸ் பண்ணா 8ல இருந்து 8 கேட்டிருக்காங்க. 8ல இருந்து 9 கேட்டா நீங்க வந்து பிளஸ் பண்ணலாம். 8ல இருந்து 8 கேட்டதுனால மைனஸ் தான் பண்ணோம். அப்போ மைனஸ்ன்றது நம்ம ஆப்ஷன் எடுக்கிறோம். இன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் 60/11 அப்படின்றத போடுறோம். இப்போ 8 அப்படியே போடுறோம். 8ல இருந்து 3 கழிச்சுனா வரும் 5 × 60/11 அப்படின்றத போடுறோம். நெக்ஸ்ட் 8 அப்படியே போடுறோம். 5 60 எவ்வளோனா 360, சாரி 5 60 300 11 போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் 300 நம்ம என்ன பண்றோம் 11 டிவைட் பண்றோம். இப்போ அதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல பண்ணோம், அவ்வளவுதான் டிவைட் பண்ணி கொண்டு வரோம். இப்போ பாருங்க 30ல பாருங்க 11 டிவைட் பண்ணும்போது எத்தனை 11 இருக்குன்னா 2 11 22 இருக்கு. இப்போ பேலன்ஸ் வந்து 8 80. இப்போ 80ல எத்தனை 11 இருக்கு, மொத்தம் 7 11. அப்போ 7 11 எவ்வளவுனா 77. அப்போ வந்து 3. இப்போ அந்த QRD பிரகாரம் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்க. QRல கோஷன்ட் எவ்வளவு 27, ரிமைண்டர் எவ்வளவு 3, டிவிசிபிள் எவ்வளவு 11. அப்போ 27 3 11. அப்போ ஆக்சுவலா 8 மணி 27 நிமிஷம் 3 செகண்ட்ல நம்மளுக்கு வந்து கரெக்டா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அது வரும். அப்போ 8ல இருந்து 8க்குள்ள அது வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம், அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. 5ல இருந்து 6. போன கொஸ்டின் வந்து நம்ம 8ல இருந்து 8 பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம். இப்போ 5:30 to 6 o'clock உள்ள எப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். அப்போ 5:30 to 6 o'clock நான் பார்க்குறேன். அது ½ hour கேட்டால் மட்டும் எந்த ஹாஃப்ல கேட்கறாங்கன்றத ப்ளஸ் பண்ணுமோ மைனஸ் பண்ணணும் நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? 1 hour கேட்டால் நீங்கள் ப்ளஸும் பண்ணணும் மைனஸும் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து அது ப்ளஸ் பண்ணுமோ மைனஸ் பண்ணுமோ இதே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டு கான்செப்டை +or-3 x +or-3 12க்கு மேலே வந்தால் 12 வந்து மைனஸ் பண்ணணும். இதே x +or-3 0க்குள்ள வந்தால் 12 ஆட் பண்ணணும். அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து 5:30 to 6 உங்களுக்கு தெரியும். 5:30 to 6 வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த டைம் தான் கேட்கறாங்க, செகண்ட் ஹாஃப் கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்கல, செகண்ட் ஹாஃப் கேட்கறாங்க. அப்போ செகண்ட் ஹாஃப் கேட்டா இப்போ பேஸ் எந்த டைம் பாருங்க 5:30 இருக்குது. 5:30 எக்ஸோட வேலையை வச்சுக்கூடாது, 5 தான் வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் எக்ஸோட வேல்யூ 5. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பண்றோம்னா 5 இஸ்ட் அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் வந்து 5 பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா, அதாவது இப்போ வந்து நம்ம டைம் பாருங்க 5:30ல இருந்து 6 o'clockல எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரைட் ஆங்கிள் வரும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த பக்கம் தான் போனோம். இந்த பக்கம் பண்ணா அப்போ நம்ம என்ன பண்ணோம் பிளஸ் தான் பண்ணோம். இப்போ இப்படி கேட்ட சப்போஸ் டைம் வந்து 5:30 to 5 to 5:30 கேட்டா மைனஸ் பண்ணிருப்போம் 5ல இருந்து. இப்போ இப்படி கேட்கறாங்க, இந்த ஆஃப் கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணோம் பிளஸ் தான் பண்ணோம். அப்போ 5 கூட நம்ம என்ன பண்றோம்னா +3 அப்படின்றத போடுறோம். இது தெரிஞ்சா ஈஸியா இந்த ½ hour போட்டுடலாம். இப்போ இன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் 60/11 அப்படின்றத போடுறோம். இப்போ என்ன பண்ணோம் எக்ஸோட வேல்யூ இன்னொரு சொல்ற பாருங்க 5:30 அப்படின்னா நம்ம 5 தான் வச்சுக்கணும், 5:30 வச்சு கூடாது. இப்போ வந்து 5ன்றது அப்படியே போடுறோம். இஸ்ட் 5 3 கூட்டினா எவ்வளோனா 8 × 60/11 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் வந்து 5 இஸ்ட் போட்டு 8 60 8 6 448. அப்போ 0 480. அப்போ 480/11. இப்போ நம்ம என்ன பண்றோம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அதை மாற்றணும். அப்போ 480/11 நம்ம என்ன பண்றோம் இங்க பாருங்க 11 48ல எத்தனை 11 இருக்குன்னா 4 11 44. அப்போ இப்போ 8ல இருந்து 4 போச்சுன்னா 4 0. இப்போ மீதி பாருங்க 40. 40ல எத்தனை 11 இருக்குன்னா 3 11 இருக்கு. 3 11 வந்து 33, பேலன்ஸ் 7. இப்போ பாருங்க அந்த QRD ஸ்டெப் பிரகாரம் எழுதணும் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை. Qனா கோஷன்ட், அப்போ கோஷன்ட் வந்து 43, Rனா ரிமைண்டர் வந்து என்னன்னா 7. நெக்ஸ்ட் வந்து Dனா டிவிசிபிள் 11. 43 நிமிஷம் 7 செகண்ட். அப்போ நம்ம என்ன பண்றோம் ஆன்சரு 5 43 நிமிஷம் 7 செகண்ட். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சரு. கரெக்டா நம்மளுக்கு வந்து எதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த கிளாக் சம் பொறுத்த வரைக்கும் 1 hour இருந்தா நம்மளுக்கு வந்து 2 டைம் ஆன்சர்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 டைம் வரும்போது இந்த ஃபார்முலா பாருங்க 3 x +or-3. ஏன் 3 சொல்றேன்னா 90 டிகிரி வரும். 3 × 30 90 டிகிரி. ப்ளஸ் பண்ணணும் மைனஸும் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ப்ளஸ் பண்ணும்போது +or-3 பண்ணும்போது 12க்கு மேலே வந்தா 12 சப்ராக்ட் பண்ணுங்க, 0க்குள்ள வந்தா 12 ஆட் பண்ணுங்க. அந்த சம் போடும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடணும்.
இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹாஃப் அன் ஹவர்ல கேட்டிருந்தாங்கன்னா எந்த ஹாஃப் அன் ஹவர் கேட்கறான்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரா செகண்ட் ஹாஃப் அன் ஹவரா, அதை வச்சு கிளாக் வச்சு ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா, அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பற்றி பார்த்தோம், கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு. இப்போ சிலது ஜென்ரல் கொஸ்டின்ஸும் நம்ம கிளாக் சம்மில் இருக்குது. ஜென்ரல் கொஸ்டின்ஸ் பார்த்தா நமக்கு வந்து கிளாக்ல எரர் இருந்தால் கிளாக் எரராக இருக்கும். மினிட்ஸில் எரர் இருக்கலாம், இல்லை ஹவர்ஸில் எரர் இருக்கலாம். அதுதான் கொஸ்டின். இப்போ மினிட்ஸ்ல எரரை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து ஹவர்ஸ்ல எரர் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a clock which moves continuously fast, its lags 5 minutes on Sunday 8 a.m. It is again 7 minutes on Tuesday 8 a.m. Then find when clock shows right time. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு கிளாக் வந்து 8 மணிக்கு பார்க்குறேன், அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு 5 மினிட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஸ்லோவாக போகுதுன்றது இங்கே ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. எந்த டைம்ல ஸ்லோவாக போகுதுன்னா சண்டே 8 AM வந்து ஸ்லோவாக போகுது. இப்போ பாருங்க என்ன சொல்லிருக்கேன்னா, சண்டே 8 AM வந்து அது என்ன ஆகுதுன்னா ஸ்லோவாக போயிட்டு இருக்கு, -5ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன், நான் வந்து அப்புறம் வந்து கிளாக்கை பார்க்குறேன். நான் வந்து பார்க்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து அங்கே அப்போ என்ன காட்டுதுன்னா டியூஸ்டே 8 AM காட்டுது. அப்போ வந்து கிளாக் வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா 7 மினிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகேங்களா, திரும்ப சொல்கிறேன் பாருங்க. கொஸ்டின் வந்து நான் வந்து 8 o'clock ஃபர்ஸ்ட் பார்க்குறேன், செட் பண்ணுறேன், 5 மினிட்ஸ் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. எப்போனா சண்டே 8 AM ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது அப்படின்னா டைம் காட்டுதுன்னா டியூஸ்டே 8 AM காட்டுது. அப்போ வந்து கிளாக் வந்து 7 மினிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. அப்படி இருந்தால் ஆக்சுவல் ரியல் டைம் ரைட் டைம் என்னவா இருக்கும், இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்துட்டு அப்பா இது பெரிய கொஸ்டின், இதெல்லாம் நம்மளால போட முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க, ரொம்ப ஈஸி. இது வந்து மினிட்ஸில் வர எரர். ஓகேங்களா, ஹவரில் வர எரர் இருக்கு, மினிட்ஸ்ல எரர் வந்தா இப்போ வந்து இது டைப் 1 எடுக்க முடியாது, டைப் 2 எடுக்க முடியாது, டைப் 3 எடுக்க முடியாது. இது ஜெனரல் கொஸ்டின். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, ஈஸியா கஷ்டப்படாம ஈஸியா போடலாம். அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு பாருங்க, என்னன்னா ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட். ஸ்லோவா இருக்கா, ஸ்டார்டிங்ல ஸ்லோவா இருக்கா இல்ல ஃபாஸ்டா இருக்கா, டிவைடட் பை ஸ்லோ பிளஸ் ஃபாஸ்ட் இன்டு டோட்டல் டைம். இது தெரிஞ்சா போதும். பாருங்க சண்டே 8 AM வந்து லேகா இருக்கு. லேக் அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம்னா -5. இதே வந்து டியூஸ்டேல வந்து ஹெகட்டா இருக்கு. ஹெகட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு வந்து +7 அப்படி போட்டோம். இப்போ வந்து ஸ்லோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ லேக்னா ஸ்லோ, அகேட்னா ஃபாஸ்ட் அப்படி நான் வச்சுங்க. இப்போ வந்து சண்டே 8 AM -5 போட்டோம், டியூஸ்டே 8 AM +7 போட்டோம். டோட்டல் டைம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஸ்லோ எவ்வளோ ஃபாஸ்ட் எவ்வளோன்னு தெரியும். ஸ்லோ வந்து 5 நிமிஷம், ஃபாஸ்ட் வந்து 7 நிமிஷம், அது ரெண்டும் தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த டோட்டல் டைம்னா நம்ம வந்து பாருங்க சண்டே 8 AMல இருந்து டியூஸ்டே 8 AM இருக்கு. டோட்டல் டைம் எவ்வளோ வரும், ஹவர்ஸ் எவ்வளோ வரும் பாருங்க. சண்டே நடுவில் மண்டே இருக்கு, சண்டேல இருந்து மண்டே 8 மணி வரைக்கும் 24 ஹவர்ஸ். திரும்பவும் மண்டேல இருந்து டியூஸ்டேக்கு 24 ஹவர்ஸ். அப்போ 24 எவ்வளோ ஹவர்ஸ் வருது, 48 ஹவர்ஸ் வந்து டோட்டல் டைம்ஸ். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஜென்ரலாக கண்டுபிடிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 24 ஹவர்ஸ். அப்போ சண்டேக்கு அப்புறம் மண்டே இருக்கு, மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே இருக்கு. அப்போ 2 நாள் வருது, 2 நாள்ல 48 ஹவர்ஸ். அப்போ டோட்டல் டைம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா இங்க இந்த மெத்தட் தான், ஃபார்முலா கிடையாது, மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வந்து ஸ்லோவா போதா ஃபாஸ்டா போதா அதை தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கணும் அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதான் ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் கிளாக் வந்து ஃபாஸ்டா போகுதுன்னு சொல்லியிருந்தா நம்ம அந்த எவ்வளவு நிமிஷம் ஃபாஸ்டா போதோ அதை எடுத்துக்கணும். இப்போ வந்து கிளாக் வந்து ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம அப்புறம் ஸ்லோவா எடுத்துக்கணும், ஃபாஸ்ட் எடுத்துக்கணும், ஸ்லோவா தான் எடுத்துக்கணும். சப்போஸ் கொஸ்டின் வந்து ஃபாஸ்டா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஃபாஸ்ட் எதுவும் 7 நிமிஷம் ஃபாஸ்டா போதுன்னா அதை தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் நம்ம செட் பண்ணும்போது ஸ்லோவா போதா ஃபாஸ்டா போதா, செட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஸ்லோவா எடுத்துக்கணும், ஃபாஸ்ட் ஸ்லோ தான் எடுக்கணும். அப்போ ஸ்லோ என்ன எவ்வளோ போகுது, எவ்வளோ நிமிஷம் ஸ்லோவா போகுது, 5 போட்டோம். -5 போட்டுறாதீங்க, டைமுக்காக தான் சொல்லுங்க -5 போட்டுருக்கோம். ஸ்லோ லேக் அதுக்காக மைனஸ் போட்டுருவோம். இங்க -5 சப்ஸ்டிட் பண்றாதீங்க. ஸ்லோ ஏன் எடுத்தனா கொடுத்துக்கல, ஸ்லோ தான் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எதை சொல்லியிருக்காங்களோ செட் பண்ணும்போது என்ன இருக்கோ அதை தான் மேலே போடணும். ஸ்லோ ஃபாஸ்ட் எடுக்கும்போது பார்த்து இது கண்டினியூஸ்ல பார்த்து எடுத்துக்கணும். அப்போ ஸ்லோ இப்போ சப்போஸ் இங்கே ஃபாஸ்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேற என்ன டைம் வந்து ஃபாஸ்ட் தான் எடுத்துக்கணும். இப்போ 5 போடுறோம், டிவைடட் பை ஸ்லோ பிளஸ் ஃபாஸ்ட். ஸ்லோ எவ்வளோ 5 மினிட்ஸ், ஃபாஸ்ட் வந்து எவ்வளோனா 7 மினிட்ஸ். இதை போடுறோம் இன்ட்டு டோட்டல் டைம் எவ்வளோ 48. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்க 5 7 கூட்டினா 12 இன்ட்டு 48. இப்போ நம்ம என்ன பண்றோம், 12ஆல இதை டிவைட் பண்றோம், 4 12 48. இப்போ 5 நாள் எவ்வளோ 20 ஹவர்ஸ். இப்போ வந்து டைம் வந்து 20 ஹவர்ஸ் வந்து 20 ஹவர்ஸ் தான் காமிச்சிருக்கணும். ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து என்ன டியூஸ்டே 8 AM காட்டுச்சு. இப்போ நம்ம பேஸ் எது எப்போ நம்ம செட் பண்ணோம் டைமை, சண்டே 8 AM செட் பண்ணோம் டைமிங். சண்டே 8 AM செட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலா கரெக்டா ஒடிந்தா ஃபார்முலா. இப்போ கரெக்டா இருந்ததுன்னா கிளாக் வந்து கரெக்டா இருந்ததுன்னா நம்மளால 20 ஹவர்ஸ் தான் ஆயிருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் 8 AM செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தோன்னா 20 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் கிளாக் தான் தப்பா வந்து டியூஸ்டே 8 AM காமிச்சிருக்கு. அப்போ நம்ம இது கூட எதை ஆட் பண்ணா 20 ஹவர்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா ஆக்சுவலா அப்படின்னா டைம் இருக்குன்றத சொல்லிட்டோம் கிளாக்கு. இப்போ நம்ம சண்டே 8 AM கூட 20 ஹவர்ஸ் ஆட் பண்ணோம். எப்படி 20 ஹவர்ஸ் ஆட் பண்றது, ரொம்ப ஈஸிங்க. சண்டேல இருந்து
மண்டே 8 AM எவ்வளோ வரும்? மண்டே 8 AM 24 ஹவர்ஸ் வந்துடும். ஒரு நாள் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்துடும். அப்போ ஆக்சுவலாக மண்டே 8 AM 24 ஹவர்ஸ் வரும். அதுலேருந்து 4 மணி நேரத்தை குறைக்கணும். சண்டே 8 AM அதுலேருந்து 20 ஹவர்ஸ் கூட்டினா எவ்வளோ வரும்னு பாருங்க. இல்லைனா வேற ஐடியா யூஸ் பண்ணுங்க. சண்டே 8 AM 12 ஹவர் ஃபர்ஸ்ட் கூட்டிங்க. 12 ஹவர்னா நம்மளுக்கு வந்து நைட் 8 AM வரும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம்? 8 ஹவர் கூட்டினா அந்த அதுலேருந்து கூட்டினே வந்தால் கரெக்டாக வந்துடும். இல்லைனா ஒரு நாள் ஃபுல்லாக கூட்டிங்க. சண்டே 8 AM இருந்து மண்டே 8 AM எவ்வளோ நேரம் வரும்னா நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் வரும். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? மண்டே 8 AM 20 மண்டே 8 AM 24 ஹவர்ஸ் வரும். ஆனால் நம்ம கூட்டம் வந்து 20 தான். அப்போ 8லேருந்து மைனஸ் பண்ணுங்க. 7 6 5 4. அப்போ ஆக்சுவல் டைம் வந்து மண்டேன்னு தெரிஞ்சு போச்சு. மண்டே தான் வரும் எப்படியும். இப்போ மண்டே எந்த டைம்ல நம்ம கிளாக் கரெக்ட் டைமாக இருந்திருக்கும் அப்படின்னா மண்டே 4 AM கரெக்டாக இருந்திருக்கும். 20 ஹவர்ஸ் கூட்டணும். 24னா மார்னிங் 8 AM. இப்போ அதுலேருந்து 4 ஹவர் கழிச்சா நம்மளுக்கு அதே மார்னிங் 4 AM. அப்போ ஆக்சுவலாக கிளாக் வந்து மண்டே 4 AM நான் திரும்பி பார்த்துருக்கேன். அது அதாவது மினிட்ஸ் முள்ள வந்து ஸ்பீடாக போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அப்படியே சேஞ்ச் ஆச்சு வேற ஏதோ டைம் காமிச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து மினிட்ஸில் ஃபாஸ்ட்டாக போனால் எரர் மெத்தடில் போட வேண்டிய ஒரே ஸ்டெப். ஈஸி, ஸ்லோவாக, ஃபாஸ்ட்டாக, அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட்னு சொல்லியிருந்தா நீங்கள் ஃபாஸ்ட் தான் இங்கே போட்டிருக்கணும். மற்றபடி ஸ்லோ ப்ளஸ் ஃபாஸ்ட் போட்டுருக்கலாம். அப்புறம் டோட்டல் டைம் எவ்வளோ அதை மட்டும் பாருங்க. ஓகேங்களா? இதே ஒரு சம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே ஹவர்ஸில் ஃபாஸ்ட்டாக போனால் எப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சம்மில் நம்ம வந்து என்ன கேட்டிருக்கான் பாருங்க. எ கிளாக் ஃபாஸ்ட் 1 hour ஈச் 24 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 ஹவருக்கு வந்து அதாவது 24 ஹவர்ஸ்க்கு வந்து 1 hour வந்து ஃபாஸ்ட்டாக போதான் கிளாக். இது வந்து அவர். போன சம் வந்து மினிட்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதனால ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் டிவைட் பை ஸ்லோ ப்ளஸ் ஃபாஸ்ட் இன்ட்டு டோட்டல் டைம் கண்டுபிடிச்சு போட்டோம். இப்போ வந்து நான் சொன்ன அவர் சொல்றதுனால நம்ம வந்து ஸ்லோ ஃபாஸ்ட்ன்றது வந்து மினிட்ஸில் போடாமல் நம்ம என்ன பண்ணோம்னா 1 ஹவருக்கு வந்து அதாவது 24 ஹவர்ஸில் 1 hour அந்த கிளாக் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. அப்போ இஃப் கிளாஸ் ஷோஸ் நான் வந்து கிளாக் வந்து பார்க்கும்போது கரெக்ட் டைம் சண்டே 9 AM நான் வந்து அந்த கிளாக்கை பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அந்த டைம் என்ன காட்டுதுன்னா டியூஸ்டே 11 AM காட்டுது. அப்படி இருந்தால் கரெக்ட் டைம் என்னவா இருக்கும்? 1 hour அதாவது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸுக்கு வந்து 1 hour ஸ்லோவாக போகிற கிளாக்கு நான் திரும்ப வந்து பார்க்கும்போது டியூஸ்டே 11 o'clock காட்டுதுன்னா அப்போ கரெக்ட் டைம் என்னவா இருக்கும்? இது ஹவர்ஸ் வந்து ஸ்லோவாகுது, மினிட்ஸ் கிடையாது. அப்போ வந்து நம்ம மினிட்ஸ் தான் ஸ்லோ ஆர் பாஸ்ன்னு சொன்னோம். இது அது கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ரைட்டான அவர்னாது ராங்கான அவர்னாது அதை மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரைட்டான அவர்னாது ராங்கான இன்ட்டு டோட்டல் டைம். இப்போ ரைட் ராங்னா என்னது அப்படின்னா இப்போ வந்து ரைட்டான அவர் வந்து ஆக்சுவலாக ரைட் அப்படி அவர் வந்து என்னதுன்னா 24 hours தான் ரைட்டான அவர். கரெக்டான அவர் வந்து 24 hours. இப்போ ராங்கான அவர்ஸ் அப்போ 24 பதில் என்ன காட்டுதுன்னா 24 மணி நேரம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அது என்ன காட்டுதுன்னா நம்மளுக்கு வந்து 1 hour எக்ஸ்ட்ரா காட்டுது. 24 + 1 அதான் 24 ஹவர்ஸ்க்கு 1 hour ஃபாஸ்ட்டாக காட்டுது. ரைட்டான அவர் வந்து 24. ஆனால் நான் 1 hour கழிச்சு அதாவது 24 hours ஆனதுக்கு என்ன பண்ணா கிளாக் வந்து 1 hour ஸ்பீடாக காட்டுது. அப்போ என்ன ஆயிருக்குன்னா 24 hour இருந்துக்கா ராங்கான அவர் என்ன ஆயிருக்குன்னா +1. அப்போ எவ்வளோ ஆகுதுன்னா 24 hours காமிச்சிருக்கும். அப்போ ராங் வந்து 25, ரைட் வந்து 24. கரெக்டான அவர் வந்து சரியான அவர் வந்து 24. ஆனால் 24 hour ஆனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்து 25 hour தான் காட்டும். 1 hour எக்ஸ்ட்ரா காட்டுது. அதனால் 25. இப்போ நெக்ஸ்ட் டோட்டல் டைம் கண்டுபிடி. இப்போ ரைட் எது ராங்குன்னு தெரியும். இப்போ டோட்டல் டைம் என்னது? ஆக்சுவலாக நான் வந்து செட் பண்ணுற டைம் நான் பார்க்குற டைம் வந்து சண்டே 9 AM. சண்டே 9 AM தான் நான் பார்க்குற டைம், செட் பண்ண டைம் இது. இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நாள் வந்து பார்க்கும்போது அப்போன்னா டைம் காட்டுதுன்னா டியூஸ்டே 11 AM காட்டுது. இப்போ இதுக்கு டோட்டல் டைம்ஸ் என்னன்றது பார்க்கணும். இந்த சண்டேலேருந்து டியூஸ்டே 11 AM எவ்வளோ டோட்டல் டைம் ஆயிருக்கும், டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னா சண்டே மண்டே டியூஸ்டே வந்துச்சு. அப்போ சண்டே டு மண்டே வந்து ஒரு 24 hour ப்ளஸ் அதே மண்டே டு டியூஸ்டே வந்து இன்னொரு 24 hour, அதே 9 AM. நெக்ஸ்ட் ஆனால் இங்கே டைம் வந்து 11 AM இருக்குது. அப்போ 9க்கு அப்புறம் 11 வந்து 10 11 2 hour ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. சண்டேலேருந்து மண்டே ஒரு 24 hour, மண்டேலேருந்து டியூஸ்டே ஒரு 24 hour ப்ளஸ் 2 hour. அப்போ சண்டே 9 AM-க்கும் டியூஸ்டே 11 AM-க்கும் எவ்வளோ ஹவர்ஸ்னா மொத்தம் 24 24 48 + 2 அப்போ 50 hours தான் டோட்டல் டைம். இப்போ ரைட்டான அவர் எதுன்னு தெரியும், ராங்கான அவருக்கு தெரியும், ப்ளஸ் டோட்டல் டைம் தெரியும். டைரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ரைட்டான அவர் வந்து 24 டிவைட் பை ராங்கான அவர் வந்து 25. திரும்ப சொல்ற பாருங்க. கரெக்டான டைம் 24. 1 ஹவருக்கு அப்புறம் நான் 24க்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் ஆட்டோமேட்டிக் கிளாக் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு 24 hours தப்பான 25 தப்பா காட்டு. அதான் தப்பான அவர். அப்போ நம்ம 25 போகிறோம் இன்ட்டு டோட்டல் டைம். பிட்வீன் டைமில் எவ்வளோ கிளாக் இது எவ்வளோ ஹவர்னா 50 hour. இதை போட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை கேன்சல் பண்ணுறோம். 2 டைம் கேன்சல் ஆகும். 2 25 50. இப்போ 24 × 2 பெருக்கினா எவ்வளோனா 48. அப்போ 48 hours வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கணும். ஆக்சுவல் டைம் வந்து 48 hours தான் காமிச்சிருக்கணும். இப்போ நம்ம பார்க்குற டைம் என்னன்னா ஆக்சுவல் பேஸ் டைம் நம்ம சண்டே 9 AM. இப்போ சண்டே 9 AM தான் ஆக்சுவல் டைம். செட் பண்ணுற டைம் வந்து நான் பார்த்தது சண்டே 9 AM. இப்போ நான் பார்க்கும்போது சண்டே 11 AM காமிச்சிருக்கு. இப்போ எவ்வளோ கரெக்டான அப்போ ஆக்சுவல் டைம் நான் பார்க்கும்போது 48 hours தான் வித்தியாசம் வந்துருக்கணும்.
அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சண்டே 9 AM ப்ளஸ் 48 hours அப்போ ஆட் பண்ணோம். இப்போ சண்டே 9 AM 48 hours ஆட் பண்ணால் 2 நாளுங்க, வேறு எதுவும் கிடையாது, 2 days. அப்போ சண்டே 9 AM, அப்புறம் மண்டே 9 AM, அப்புறம் டியூஸ்டே 9 AM. அப்போ கரெக்டான டைம் என்னன்னா டியூஸ்டே வந்து நம்மளுக்கு வந்து 9 AM தான் அது காமிச்சிருக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளாக்ல வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ரிங்கிங், அதாவது 1 மணிக்கு ஒரு ரிங் அடிக்கும், 2 மணிக்கு 2 ரிங் அடிக்கும், 3 மணிக்கு 3 ரிங் அடிக்கும், 4 மணிக்கு 4 ரிங் அடிக்கும், 5 மணிக்கு 5 ரிங், 6 அது மாதிரி 12 மணிக்கு 12 ரிங் அடிக்கும். இப்போ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா 12 hours எத்தனை டைம்ஸ் ரிங் அடிச்சிருக்கோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்களா. ஏன்னா என்ன கேட்கறாங்க அப்படின்னு எப்படி போட, ரொம்ப மனப்பாடம் பண்ண வேணாம், ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கு. 12 hours எத்தனை டைம் ரிங் அடிச்சிருக்கோம் அப்படின்னா 78 டைம்ஸ். ஓகேங்களா, எப்படி இந்த 78 டைம்ஸ் வருது அப்படின்னா சின்ன ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த ஃபார்முலா n bracket n plus 1 divided by 2. அவ்வளவுதான். இப்போ என்னோட வேல்யூ 12 hours கேட்டேன்னு வச்சுங்க, 12 bracket 12 plus 1 divided by 2. இப்போ நம்ம என்ன பண்றோம், 12 இன்ட்டு 12 ஒன்று கூட்டினா 13 divided by 2. இப்போ கேன்சல் பண்ண 6 13 78 டைம்ஸ். அப்போ ஒரு ரிங்கிங் எத்தனை டைம் ரிங் அடிக்கும், மணி ஒலிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 12 hourல எத்தனை டைம் மணி ஒலிக்கும் அப்படின்னு கேட்டா என்ன கொஸ்டின் கேட்கறான்னு விட்டுட்டு வந்துருவானா. இப்போ 1 மணிக்கு 1 மணி, 2 மணிக்கு 2 ஒலிக்கும், 3 மணிக்கு 3 12 12. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுக்கோனா, ஜஸ்ட் n bracket n plus 1 டிவைட் மறந்துட்டீங்களா, 12 ஹவருக்கு 78 டைம்ஸ் தான் ஆக்சுவல். இது சப்போஸ் ஒரு நாளைக்கு கேட்டாங்கன்னா 78 into 2 156 டைம்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்போ ரிங்கிங் டைம் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் கிளாக்ல. ரிங்கிங் ஒரு எத்தனை ஹவர், இப்போ சப்போஸ் 12 ஹவர் ஒரு டேன்னு கேட்காம 15 ஹவர் கேட்கறேன்னு வச்சுங்க, எப்படி இது கண்டுபிடிக்குது 15 ஹவர். இப்போ 15 ஹவருக்கு எத்தனை ரிங் அடிக்கலாம், நீங்க 15 பிளஸ் போடக்கூடாது, ஏன்னா 12ன்றது பாதி தனியா வந்துடும். இப்போ 15 ஹவர் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 15 ஹவர்ஸ் வந்து எத்தனை டைம் ரிங் அடிக்கும் அப்படி கேட்டாங்கன்னா இப்போ நம்ம 12ஆல பிரிக்கணும், 12 இது 3 ஹவர் தனித்தனியா பிரியும். ஏன்னா 15 டைம் கிடையாது நம்மளுக்கு, 12ஓட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் திரும்ப 1 வந்துடும். அப்போ 15 ஹவர் கேட்டாங்கன்னா 12 ஹவருக்கு எவ்வளவு டைம் பெல் அடிக்கும், 3 ஹவருக்கு எவ்வளவு டைம் பெல் அடிக்கும் கண்டுபிடிக்கணும். 12 ஹவருக்கு நம்ம என்ன பண்றோம் 78 டைம் நமக்கு தெரியும், அதுவும் ஃபார்முலா வச்சு போடலாம். 3 ஹவருக்கு நம்ம என்ன பண்றோம் 3 bracket 3 plus 1, அதான் n bracket n plus 1, என்னோட வேல்யூ 3 divided by 2 அப்படின்னு போட்டா 3 1 கூட்டினா என்ன வருதுன்னா 4 divided by 2. இப்போ கேன்சல் பண்ணா 2 3 2 6 ஹவர். அப்போ இது ஒரு 78 ஹவர், இது ஒரு 6 ஹவர். அப்போ 15 ஹவருக்கு வந்து மொத்தம் 84 டைம்ஸ் பெல் அடிக்கும். அதுக்காக என்ன டைம் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். எத்தனை ஹவர் கேட்கறாங்களோ அதுன்னு பிரிச்சுங்க. 12 ஹவர் கேட்டா 12 ஹவர் ஈஸியா போடலாம். இப்போ 20 ஹவர் கேட்டா நம்ம எப்படி பிரிக்கணும், 20 ஹவர் கேட்டான்னு வச்சுங்க, 20 ஹவர் கேட்டா 12 ஹவர் தனியா பிரிக்கணும், 8 ஹவர் தனியா பிரிக்கணும், அவ்வளவுதான். 8 ஹவர் 12 ஹவருக்கு 78 டைம்ஸ் தெரியும். 8 ஹவருக்கு இந்த ஃபார்முலா 8 பிளஸ் 8 bracket 8 plus 1 divided by 2 அப்படின்னு வச்சு போடலாம். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். சப்போஸ் எத்தனை மணி ஒலிக்கும் அப்படின்னு கேட்டா இந்த சம்மு நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ஒன்று எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த ரைட் ஆங்கிள் வந்து சப்போஸ் 1 ஹவருக்கு எத்தனை டைம் ரைட் ஆங்கிள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது 1 ஹவருக்கு ரைட் ஆங்கிள் வந்து 2 டைம்ஸ் வரும். நான் பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் சமே 10ல 11 எவ்வளவு அப்படின்னா 2 டைம்ஸ் வரும் எப்பவுமே. அப்போ 2 டைம்ஸ். சப்போஸ் 12 ஹவருக்கு எத்தனை டைம் வரும் அப்படின்னா நீங்க 1 ஹவருக்கு 2 டைம்ஸா 12 ஹவருக்கு 12 into 2 24 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட 22 டைம் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல 12 ஹவர்ல வந்து நம்ம 2 to 3க்கும் 3 to 4க்கும் ஆக்சுவலா 3 டைம் தான் காட்டும், 4 டைம் வராது ரைட் ஆங்கிள், 3 தடவை தான் ரைட் ஆங்கிள் காட்டும். 2 to 3க்கும் 3 to 4க்கும் 3 தடவை தான் காட்டும். அதே மாதிரி 8 to 9க்கும் 9 to 10க்கும் 3 டைம் தான் காட்டும். ஏன்னா ரைட் ஆங்கிள் வர டைம் அது 9 அப்படின்னா ரைட் ஆங்கிள் வந்துடும். இந்த 3 போது இந்த மாதிரி வந்துடும். அதனால நமக்கு வந்து இங்க ஒரு 1 ஹவர் ஒரு டைம் குறையுது, இங்க ஒரு டைம் கிடையாது. அப்போ டோட்டலா 2 டைம்ஸ் குறையுது 12 ஹவருக்கு. அப்போ 12 ஹவருக்கு வந்து 22 டைம் தான். இதே 1 டே கேட்டாங்கன்னா 22 into 2 அப்போ எவ்வளவு வரும் 12 ஹவர்ல, அப்போ 44 டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வாட்டர் இமேஜ் அப்படின்னா நம்மளோட கிளாக் வந்து வாட்ச் வந்து நம்மளுக்கு அனலாக் வாட்ச் வந்து நம்ம வாட்டர்ல விழுந்துச்சுன்னு வச்சுங்க, வாட்டர்ல வந்து டைமிங் வாட்டர்ல வச்சோம்னா அது என்ன டைம் காட்டுது அப்படின்றத நம்ம வாட்டர் இமேஜ்னு சொல்றோம். இப்போ வாட்டர் இமேஜ்னா நம்மனா சின்ன கான்செப்ட் தாங்க, 6:30 இல்லை 18:30 மைனஸ் பண்ணணும். எப்பெல்லாம் 6:30 மைனஸ் பண்ணணும், எப்பெல்லாம் 18:30 மைனஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்போ நம்ம 6:30 மைனஸ் பண்ணா கொடுத்துக்கிற டைம் வாட்டர் இமேஜ் இந்த டைம்ல என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துக்கிற டைம் வந்து 6 மணிக்குள்ள, அது 6க்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ணோம் 6:30 மைனஸ் பண்ணலாம். இதே கொடுத்துக்கிற டைம் வந்து 6 மணிக்கு மேல கேட்டதால அப்ப என்ன பண்ணோம் 18:30 இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்ப பாருங்க இந்த சம் பாருங்க, வாட் இஸ் த வாட்டர் இமேஜ் ஆஃப் 2:15 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2:15 டைம் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர்ல பார்க்கும்போது எப்படி தெரியும், இதுதான் கொஸ்டின் வாட்டர் இமேஜ். அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கேன் 2:15 வந்து 6ஓட கம்மி டைம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 6:30 இருந்தே மைனஸ் பண்ணுவோம். இப்போ 6:30 மைனஸ் நம்ம எதை மைனஸ் பண்ண போறோம்னா 2:15 மைனஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ மைனஸ் பண்ணும்போது நீங்க வந்து இது மினிட்ஸ் இது அவர் எப்ப ஞாபகம் வச்சு, இது மினிட்ஸ் இது அவர் மொத்தமா தான் மைனஸ் பண்ணோம். 0ல இருந்து 5 அப்பெல்லாம் வேண்டாம். 30 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் மைனஸ் பண்ணா பேலன்ஸ் வந்து 15 நிமிஷம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து 6 ஹவர்ல இருந்து 2 ஹவரை மைனஸ் பண்ணா 4 ஹவர். அப்போ 2.25 வாட்டர் இமேஜ் வந்து என்னன்னா 4.25 4 மணி 15 நிமிடம் தான் வாட்டர் இமேஜ்.
புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுல ரெண்டாவது சம் பாருங்க. வாட் இஸ் த வாட்டர் இமேஜ் ஆஃப் 845? இப்போ இதோட 845 இருந்தா வாட்டர்ல எப்படி தெரியும், வாட்டர் இமேஜா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, இப்போ பாருங்க 845ன்றது வந்து ஆரோட வந்து அதிகம். அப்போ 630 நீங்க 6ல இருந்து இது மைனஸ் பண்ண வேணாம். அப்போ நம்ம எதுல மைனஸ் பண்ணலாம், 1830 மைனஸ் பண்றோம். பாருங்க 1830 அப்புறம் வந்து 08 845 இதை தான் மைனஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா? எப்போ 630 எப்போ 1830 தெரியுங்க. 6 o'clock குள்ள இருந்தா நீங்க 630 மைனஸ் பண்ணுங்க. 6 o'clock மேல இருந்தா நீங்க 1830 மைனஸ் பண்ணுங்க. இப்போ இது 8:45 இருந்தது 6 மணிக்கு அதாவது 6க்கு மேல இருக்கு. அப்போ அதனால 1830 மைனஸ் பண்றோம். இப்போ பாருங்க மைனஸ் பண்ணும்போது பாருங்க 30 நிமிஷத்துக்கு 40 நிமிஷம் வந்து அதிகமான நிமிஷம் இது. 30ல இருந்து 45 போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 30 45 போகுதுன்னா பக்கத்துல கடன் வாங்கும். பக்கத்துல கடன் வாங்கும்போது இது அவர் இது. ஓகேங்களா? 1 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ், 60 மினிட்ஸ். அப்போ நம்ம வந்து இங்கிருந்து இங்க கடன் வாங்குறோம்னா இந்த 18 என்ன ஆயிடும்னா 17 ஹவர் ஆயிடும். இங்க பாருங்க, இதே இங்க போடுறேன், அது கடன் வாங்குறோம். நம்ம சாதாரண கடன் ஒண்ணு கடன் வாங்கிட்டு வந்து 31 போடக்கூடாது. இது மினிட்ஸ் இது. ஓகேங்களா? இது மினிட்ஸ் இது காட்டுறது, இது அவர் காட்டுறது. இப்போ இங்க 30ல 45 போவாது. அதனால பக்கத்துல கடன் வாங்கும் போது இது 1 ஹவரா இங்க வரும். ஆனா 1 ஹவர் இருந்து மினிட்ஸா இருக்கும்போது 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் ஆகும். அப்ப இது 17 ஆயிடும். 30 ஏற்கனவே இருக்குது. 30 ஏற்கனவே இருந்தாலும் பக்கத்துல கடன் வாங்கினால 60 மினிட்ஸ்ன்றது சேரும். அப்போ ஆக்சுவலா 30 60 கூட்டினா எவ்வளவு வரும்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து 90ன்னு காட்டுங்க. அப்போ ஆக்சுவல் டைம் அது 17 90ன்றது இங்க வந்துடும். எதை மைனஸ் பண்ண போறோம், 08 45 மைனஸ் பண்ண போறோம். பக்கத்துல கடன் வாங்குறதா இது. திரும்ப பாருங்க 8:45 வாட்டர் இமேஜ் எவ்வளவு கேட்டிருக்காங்க, 6க்கு மேல இருக்கிறதுனால நம்ம வந்து 630 மைனஸ் பண்ணலாம், 1830 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணும்போது மினிட்ஸ் மைனஸ் பண்ணி பாக்குறோம். 30ல இருந்து 45 போகாது. பக்கத்துல கடன் வாங்குறோம். இங்க 1 வரும். ஆனா 1 ஹவர் 1 ஹவர்னா 40 இந்த பக்கம் வரும்போது அது மினிட்ஸா மாறும். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். அதனால 60 தான் கூட்டணும், 1 கூட்டக்கூடாது ஃபர்ஸ்ட். இப்போ 30 ஹவர் கூட்டினா 90. அப்படின்னா இங்க 18 இருந்து 17 ஆயிடும். 17 90 இருந்து 8:45 கழிக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ வந்து 90 மினிட்ஸ்ல போச்சு, 40 நிமிஷம் 45. 17 8 போச்சு 9. அப்போ டைம் வந்து 9:45 தான் வாட்டர் இமேஜ்ல வந்து நம்ம 8:45 காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த வாட்டர் இமேஜ் ஆஃப் 9:20? இப்போ 9:20 இப்போ 6 மணிக்கு மேலதான், அது 6க்கு மேல. அப்போ எதாவது மைனஸ் பண்ணோம், 1830 மைனஸ் பண்ணோம். 1830 இருந்து எதை மைனஸ் பண்ணா 9:20 மைனஸ் பண்றோம். இப்போ பாருங்க 30 நிமிஷத்துல 20 நிமிஷம் மைனஸ் பண்ணா 10. 17ல இருந்து 9 ஹவரை மைனஸ் பண்ணா 9. அப்போ 9 10 தான் நம்ம 9:20 காட்டும். ஓகேங்களா? இது வாட்டர் இமேஜ். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம்னா மிரர் இமேஜை பத்தி பார்ப்போம். இப்போ நம்ம மிரர் இமேஜ் பார்ப்போம். மிரர் இமேஜ்னா அது வந்து வாட்டர் இமேஜ்ல வந்து 6:30 18:30 6 மணிக்கு மேல கேட்டா நம்ம வந்து 18:30 மைனஸ் பண்ணோம். 6 மணிக்குள்ள கேட்டா 6:30 மைனஸ் பண்ணோம். இப்போ மிரர் இமேஜ்ல 1160 2360 1160 23 எப்பலாம் 2360 யூஸ் பண்ணோம், எப்பலாம் 1160 யூஸ் பண்ணா 1160 வந்து 12 மணிக்குள்ள கேட்டா 1160 யூஸ் பண்ணலாம். 12 மணி மேல கேட்டா 2360 மைனஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் 225? ஃபர்ஸ்ட் மிரர் அப்படின்னா கண்ணாடியில பார்க்கும்போது, வாட்டர்னா தண்ணிலுக்குள்ள பார்க்கும்போது எப்படி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கண்ணாடியில நம்ம அனலாக் கிளாக் வந்து கண்ணாடியில காமிச்சா எப்படி தெரியும் டைம், அதில் எப்படி காட்டும், அதுதான் இது மிரர் இமேஜ். இப்போ வந்து வாட் இஸ் த மிரர் இமேஜ் 225? 225ன்றது வந்து நம்மளுக்கு 12 கம்மியானது. அப்போ எதில் மைனஸ் பண்ணோம், 1160 மைனஸ் பண்ணோம். அப்போ 1160 மைனஸ் எதை மைனஸ் பண்ணா என்ன கேட்டுக்கணும், 225 எப்படி இருக்கும், அதாவது 2 மணி 25 நிமிஷம் வந்து மிரர்ல எப்படி காட்டும் அதுதான். இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ எதை மைனஸ் பண்ணா 1160, ஏன்னா 12 கம்மியா இருக்கு. 225 1160 மைனஸ் பண்றோம். பாருங்க மைனஸ் பண்ணும்போது மினிட்ஸ் மைனஸ் பண்ணோம், ஹவரை மைனஸ் பண்ணோம். 60 நிமிஷத்துல இருந்து நமக்கு வந்து 25 நிமிஷம் மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்னா, எவ்வளவு வரும்னு பாத்துங்க. 60ல இருந்து 25 மைனஸ் பண்ணா 35 நிமிஷம் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து 11 ஹவர்ல இருந்து 2 ஹவர் மைனஸ் பண்ணா 9:35 9 காட்டும். அப்போ வந்து 2:25 மிரர் இமேஜ் என்னன்னா 9:35. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம் பாருங்க, வாட் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் 12:45? 12:45 மிரர் இமேஜ் கண்ணாடியில பார்த்தா எவ்வளவு இருக்கும். இப்போ 12:45 12 மணிக்கு மேல வருது. 12 மணிக்கு மேல இதை எடுக்கணும், இதை எடுத்துக்கலாம் 2360. அப்ப நம்ம என்ன பண்றோம், 2360 மைனஸ் 12:45 இதை மைனஸ் பண்றோம். இப்ப பாருங்க 60 நிமிஷம் 45 மைனஸ் பண்ணா 15 நிமிஷம். ஓகேங்களா? 23 ஹவர்ல இருந்து 12 ஹவர் மைனஸ் பண்ணா 11 ஹவர். அப்போ வந்து 12:45 மிரர் இமேஜ் எவ்வளவுனா 11 மணி 15 நிமிஷம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ்லாம். இப்போ பாருங்க, வாட் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் 11:20? 11:20 மிரர் இமேஜ் 11:20 டைம் வந்து மிரர்ல எப்படி காட்டும் பாருங்க. இப்போ பாருங்களா, இப்போ 11:20 11:20ன்றது 11ன்றது 12 ஹவர் கம்மி. அப்போ எது எடுத்துக்கலாம், நம்ம 1160 எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 1160 மைனஸ் எதை மைனஸ் பண்ணா 11:20 மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ 60ல இருந்து 20 போர்ஷன் எவ்வளவு 40 மினிட்ஸ் வரும். ஓகேங்களா? 11ல 11 போர்ஷன் வரும் 00 தான் வரும். 0040 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்காது. 0040 என்ன டைம் அது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம நல்லா யோசிங்க.
0040னா 00ன்றது 12ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 00ன்றது 12, 11, 12க்கு அப்புறம் 00 12க்கு 00 சொல்லுவாங்க. 0040னா ஆக்சுவல் டைம் என்னன்னா 12:40. இதுதான் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. 0040 கொடுத்துருந்தா அது நீங்க வந்து கொடுத்துருந்தா ஓகே, கொடுக்காம தான் 12:40 0040 அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க வந்து தப்புன்னு வந்துடக்கூடாது. 0040 வந்தனா 00 12க்கு ஈக்குவல் நூன் ஆஃப் நூன் சொல்லாம NOON நூன் அந்த டைம் வந்து 12 மணி. அப்போ 12:40 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? நம்ம இந்த கிளாக் சம்ல எல்லாம் எந்தெந்த கொஸ்டின் சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டோம். ஓவர்வியூவாக கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வந்து டைப் 1 மாடல் இருக்கு, டைப் 2, டைப் 3, டைப் 4 அப்போ ஜென்ரல் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ டைப் 1 வந்து ஆங்கிள் பிட்வீன் த 2 ஹேண்ட்ஸ், அதாவது டைம் வந்து 8:30னா என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப் 2 மாடல்னா டுகெதர், ஓவர்லேப், கோ இன்சைட் ஆர் 0 டிகிரி. அப்படி ரெண்டு ஹேண்டை வந்து ரெண்டு நீடில் வந்து எப்படின்னா டுகெதரா இருக்கும், ஒன்றிணைந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன டைமு அப்படி 4 மணிக்கு 5 மணி நடுவில் எப்போ ஒன்றிணைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. 0 டிகிரி அப்புறம்னு கேட்கலாம். அந்த மாதிரி டைப் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த டைப் என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், பட் ஆப்போசிட் சைடு இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அல்ல 180 டிகிரி அப்படி இருந்தா இப்போ 5 மணிக்கு இப்போ 7 மணிக்கு 8 மணி நடுவில் எப்போ ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் அந்த மாதிரி கேட்டால் எப்படி போகணுன்றது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கு டைப் 4. டைப் 4 வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரி எப்பெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது டைப் 1 டைப் 2 எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக நம்ம போகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபார்முலா வச்சு போடலாம், இல்லை மைண்ட் கால்குலேஷன்ஸ் போடலாம். நெக்ஸ்ட் இதை தவிர ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கிளாக் எரர், நிமிஷத்துல எரர் நடக்கலாம், கிளாக் அதாவது அவர்லயும் எரர் நடக்கலாம். எப்படின்றத சொல்லி ஸ்லோ ஃபாஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருப்போம். ராங் டைம் ரைட் டைம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் இமேஜ், அதாவது நம்மளோட கிளாக்ல எரர் அனலாக் கிளாக் வந்து வாட்டர்ல எப்படி தெரியும். நெக்ஸ்ட் வந்து மிரர், கண்ணாடியில் எப்படி தெரியும். இதெல்லாம் மேக்சிமம் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாலும் எல்லா கொஸ்டினும் போட்டிருக்கோம். நீங்க தயவு செய்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொஸ்டின்லாம் போடுவேன், நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து எங்களுக்கு கொஸ்டின் கேளுங்க, நாங்க ஆன்சர் பண்றோம் நெக்ஸ்ட் வீடியோல கூட. நெக்ஸ்ட் நம்ம வந்து கோடிங் டிகோடிங் சம் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி.